சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. வேதங்களை குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவன் என்ற அசுரன் பிரம்மாவிடமிருந்து திருடி சமுத்திரத்திற்குள் ஒளித்து வைத்தபோது அந்த வேதங்களை தனது முதல் அவதாரமான மச்சாவதாரத்தின் மூலம் மகாவிஷ்ணு காப்பாற்றி பிரம்மாவிடம் திரும்பச் சேர்த்த காலத்தில் கூட வேதங்கள் 4 பிரிவாகத்தான் இருந்தன என்று மச்சாவதாரம் பற்றிய புராண குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணாவதார காலத்தில் வேதவியாசர் மறுபடியும் வேதங்களை 4ஆக பிரிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? புராணம் அப்படின்னா பழைய காலத்து விஷயங்கள், புராணா நயா இல்லையா, அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆத்தென்டிசிட்டி கிடையாது. இந்த புராணங்கள் சொல்லப்படுகிற பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு கான்க்ரீட் ஹிஸ்ட்ரி ஆர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது. இது மாதிரி ஏன் சொல்கிறாங்கன்னா, தி எவல்யூஷன் தியரின்னு வாங்க. மச்சாவதாரம், அதுக்கப்புறம் ஆமை கூர்மா அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், இப்படி எவல்யூஷன். நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜ் லேபரேட்டரிக்கு போய் ஒரு தாயோட கர்ப்பத்தில் அந்த 10 மாதத்தில் குழந்தை எப்படி இருக்கும்ன்ட்டு கண்ணாடியில் சலைன் போட்டு வச்சுருப்பாங்க. அதை என்ன பார்க்குறீங்களோ அதுதான் தசாவதாரம் கதை. முதல்ல மீன் மாதிரி இருக்கும் தாயோட கர்ப்பத்தில் இருக்கிறது. ஸோ அதுவும் இதுவும் ஒன்றே தான். ஸோ ஃபார் எ ப்ரிமிட்டிவ் சொசைட்டி which was still not so in the awakening stage of consciousness, they created what they know. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. அதுக்கப்புறம் நரசிம்மாவதாரம் வருது. அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு குள்ள பையன் மாதிரி வர்றார் வாமனன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோபத்தாவங்கள் உள்ள ஒரு அவதாரம். அதுக்கப்புறம் பரசுராமன் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபெக்டட் ஹியூமன் லெவல் அவதாரம் ராமர். அதுக்கப்புறம் ஒரு ஹியூமன் லெவலில் ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருந்து எப்படி இந்த உலகத்தெல்லாம் என்னால் ஆட்டி வைக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணால் கிருஷ்ணாவதாரம் இல்லையா. இப்படி இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ரிமிட்டிவ் சொசைட்டியாக இருந்தபோது புரியாத விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக நம்முடைய பெரியவங்க சொன்னது. நம்ம இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒய் திஸ் ஒய் தட்லாம் சொல்ல தேவையில்லை. இப்போ நீங்கள் மகாபலிபுரம் இல்லையா, அங்கே சலசைன பெருமாள் கோயில்னு இருக்குது. அந்த எவ்வளவோ பெருமாள் கோயில் இருக்குது, எவ்வளவோ ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்காங்க. ஆனால் கல்கி அவதாரத்தை யாரும் பாடல. ஸோ அந்த சலசேன பெருமாளில் கிட்ட இருக்கிற அது பார்த்து கல்கி அவதாரத்தை நான் கடல் மல்லையில் கண்டேனேன்னு சொல்லி ஒரு ஆழ்வார் 12 பேரில் ஒருத்தர் பாடியிருக்காரு. இப்போ அது எப்படி வரப்போகுது, இல்லை அந்த இடமா ஒரு பாட்டுக்காக சொல்லிட்டாரா, இல்லை நிஜமாகவே அந்த மாதிரி வரப்போகுதா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ இதில் அந்த ஒரு இடத்த பற்றி தான் அந்த மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த கோயிலில் நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் எழுதுறாரு. we will have to wait and see whether he knew that or it's அந்த குளோரிஃபை பண்ணுறதுக்காக பாடப்பட்ட பாடலாங்கிறது. ஸோ பொய்டிக்கல் லைசன்ஸும் சொல்லுவாங்க. எந்த கவிதை எழுதுகிறவனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய மனம் போன போக்கில் நமக்கு மனசில் என்ன தோணுதோ அதுதான் எழுதுகிறான். இட்ஸ் ஸ்பான்டேனியஸ் எமோஷ்னல் அவுட் பர்ஸ்ட் அப்படின்வாங்க. தானாக வெளிவர்றது தான். எப்படி வருதுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால காரியங்கள் இருக்கும். அப்படி வந்தவை தான் இந்த காவியங்கள்லாம். 2 அன்றில் பறவைகள் சோகமாக இருக்கிறத பார்த்தாரு. புத்துலேருந்து வெளியே வந்த உடனே வால்மீகி, அந்த ஆள் யார், ரத்னாகரன், கொலகாரனாக இருந்தாள். அந்த பறவைகளுடைய சோகத்தை பார்த்த உடனே பிரிட்டு வந்த காவியம்தான் ராமாயணம். அப்போது அதனுடைய அஃபெக்டேஷனில் வந்ததுனால்தான் ஹீரோயின்லாம் பிரிகிற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி ராமாயண மகாகாவியம் எழுதப்படுது. ராமாயணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அதை எழுதிட்டார். அதனால் முட்டை முதல்ல வந்துச்சா பறவை அப்புறம் வந்துச்சான்ற மாதிரிலாம் நமக்கு ஒன்றும் புரியாது. ரிஷி மூலம் நதி மூலம்ன்றது இதுதான். ஆனால் அக்கார்டிங் டு ஹிஸ்ட்ரி இட் செல்ஃப் முதல்ல அவருக்கு அந்த சோகத்தில் வந்த பாடல், அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உலகத்தில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கரெக்டாக தான் இருக்கும். எப்பயுமே ஒரு ஆர்எஸ் மனோகர் ட்ராமா இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சினிமா இருக்குது, முதல்ல ஸ்கிரிப்ட் தானே வரும். ஸ்கிரிப்ட் வந்தப்புறம் தானே இந்த கேரக்டர் யாரை நடிக்கலாம் யாரை நடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லு. ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள்,
காஞ்சி பெரியவர் போன்ற மகான்கள் தங்கள் சரீரத்தில் கடுமையான நோய்களோடு சிரமப்பட்ட போது எங்கள் கர்மாவை நாங்கள் வாழ்ந்து கழிக்கிறோம் என்ற நிலையில் தான் வாழ்ந்து அவர்களது சரீரத்தை விட்டார்கள். ஆனால் கடுமையான வயிற்று வலியால் பாதிக்கப்பட்ட ஆதிசங்கரர் திருச்செந்தூர் முருகனிடம் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடி அந்த நோயிலிருந்து விடுபட்டார். அதே போல கடுமையான சூளை நோயால் பாதிக்கப்பட்டு சமணராக இருந்த தர்மசேனர் கூற்றாயினவாறு என்று தொடங்கும் பாடலை சிவபெருமான் முன்பு பாடி அந்த நோயிலிருந்து விடுபட்டு திருநாவுக்கரசர் என்ற சைவ சமய குரவராக பின்னர் உருமாறினார். கர்மாவுக்கும் இறைவனுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று தாங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். அப்படியானால் ஆதிசங்கரருக்கும் அப்பர் பெருமானுக்கும் அவர்கள் கர்மாவை அனுபவிப்பதிலிருந்து இறைவன் எவ்வாறு விலக்களித்தார்? ஆதிசங்கர் இருந்தார் இல்லையா, அவர் வந்த காலம் 72 விதமான மாற்று மதங்கள் இந்தியாவிலே இருந்தன. ஸோ ஆதிசங்கரர் had a big problem in convincing people against the 72 other religions. இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது, பௌத்தம், சமணம் இதெல்லாம் இருந்தது. அப்போ அவங்கள இவர் சண்மதங்கள்னு பண்ணுறார். பிள்ளையாரை கும்பிட்றதுக்கு, முருகரை கும்பிட்றதுக்கு, சூரியன், அம்பாள், சிவன், விஷ்ணு, இந்த மாதிரி சண்மதங்கள்லாம் 6 மதங்களை உற்பத்தி பண்ணி எந்தெந்த கடவுளுக்கு என்னென்ன தியானம் ஸ்லோகம், என்ன மந்திரம் சொல்லணும், என்ன நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்னு ஒரு கிராமர் எழுதினார். இவர் இந்த சனாதன தர்மத்தை பரப்புறாருன்னு தெரிஞ்ச உடனே, பரப்புறது ஒன்றும் ஈஸியாக இல்லை. அவர் மண்டன மிஸ்ரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் கல்கட்டாவில். அவர் வீட்டுக்கு போய் நம்ம 2 பேர் ஆர்கியூ பண்ணோம் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் நீ உன்னுடைய கருத்தை நிலைநாட்டணுன்னா ஆர்கியூ பண்ணும். முதல்ல உன் கருத்து எல்லாரும் ஏற்றுக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு வழி இருக்குது. அதுக்கு முன்னால் அவர் குமரில பட்டர்னு ஒருத்தர்கிட்ட போகிறார். குமரில பட்டர்ன்றவர் யாருன்னா சாட்சாத் முருகப்பெருமானுடைய அம்சம். மண்டன மிஸ்ரர் சரஸ்வவாணி பிரம்மா சரஸ்வதியாக வந்தாங்க, அது வேறு. ஸோ இவர் குமரி பட்டர்கிட்ட போகிற போது அவர் நெல் உமிக்காந்தல் இல்லை, அதில் நெருப்பை மூட்டிட்டு தன்னுடைய உடம்பை அணுவாக பொசுக்கிக்கிட்டு சாகிறதுக்காக ரெடி ஆகிட்டார் அவர். ஏன்னா எப்படி கர்ணன் தான் பிராமணன்னு போய் சொல்லி பரசுராமர்கிட்ட போய் எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிட்டு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு இல்லையா, இவன் பிராமணன் கிடையாது, ஏன்னா அந்த வண்டு கடித்த போது அவ்வளோ சகிப்புத்தன்மை பிராமணனுக்கு இருக்காது, நீ சத்திரியன்ன உடனே பலிக்காது போ, நீ படித்ததெல்லாம் சொல்லிட்டார். அந்த மாதிரி இவன் ஒரு புத்த விகாரத்துக்கு போகிறான், தன்னை பௌத்திஸ்ட்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய எல்லா தியரிஸையும் கற்றுக்கிறான். அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த ஆள் ஏமாத்துறான்னு. அப்போ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, புத்த விகாரத்தினுடைய 7வது மாடியிலேருந்து இவனை தள்ளி கொலை பண்ணிடலான்ட்டு. ஸோ இவர் தானாக 7வது மாடிக்கு போய் நீங்கள் என்னடா என்ன தள்ளுறது அப்படின்னு, நான் கற்ற வேதங்கள் உண்மையானால் நான் காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு மேலேருந்து குச்சிடுறாரு. குச்சிடுறாரு, ஆனால் ஒரு கண்ணு போடுது. அப்போது இவர் கோச்சிக்கிறாரு, ஏன் எனக்கு கண்ணு போச்சுன்னு. அவங்க சொல்கிறாங்க, நான் கற்ற வேதங்கள் உண்மை, நான் காப்பாற்றப்படுவேன், நீ ஏன் சொல்லலை, உண்மையானால் அப்படின்னு ஏன் ஒரு இஃப் அண்ட் பட்டு வச்ச, அந்த டவுட்டுக்கு தான் ஒரு கண்ணு டப்ஸான்னாங்க. இந்த ஆள் வரான். அதுக்கப்புறம் தான் என்ன தான் இருந்தாலும் சாஸ்திரத்தில் இருக்குதான், ஒரு குருக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீ கட்டுற வித்தைக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்ட்டு. அதனால் நெல் உமிக்காந்தெல்லாம் தன் உடம்பை கரிக்கணும், அதுதான் பனிஷ்மெண்ட், பிராய்ச்சித்தம். அப்போ ஆதிசங்கரர் வரார். வந்துட்டு நான் உங்கள்கிட்ட வாதாடுறதுக்கு வந்திருக்கேன், நீ என்ன இந்த மாதிரி பண்ணுறேன்ட்டு. எதுக்காக? அவர் முருகர். ஆதிசங்கரர் சாட்சாத் திருச்சூர் கோயிலில் இருந்த வடக்கத்திநாதன். வடக்கத்திநாதன்னா குரு பகவான் வச்சுக்கலாம் நீங்கள், தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம். அவர் அங்கே உக்காந்துக்கிறாரு. ஏன் அப்படி பண்ணுறாருன்னா, அவருடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக எரியிற போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் இவர் எதிரில் உட்காந்துட்டு தன் தலையில் கங்கை இருக்கு இல்லையா, அதனுடைய குளிர்ச்சினால் அவர் நெருப்பில் விழுந்ததும் கரெக்டு தான், ஆனால் அவர் உடம்பு தகிக்காத மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் பண்ணிட்டார். அவரை வாதாடி கெலிச்சிடுறார். அவர் சொல்கிறாரு, என்ன வாதாடி கெலிச்சது பெருசு இல்லை, என் குரு இருக்கார், அவரை போய் வாதாடுங்க. வேறு அங்கே வர்றார். வர்றபோது மண்டன மிஸ்ரர் வீடு இருக்கு இல்லையா, அங்கே தேவசம் நடந்துருக்குது. அதில் ஜெயமினி முனிவரும் வேதவியாசரும் 2 இலையில் உட்காந்துருக்காங்க. தேவசத்தில் அந்த காலத்தில் விஷ்ணு இலைன்னு ஒன்று போடுவாங்க. இவர் உள்ளே போன உடனே வேதவியாசர் சொல்கிறார், அப்புறம் பேசிக்கலாம், அந்த விஷ்ணு இலையிலையும் இவனை உட்கார வையின்ட்டு.
இவர் சாப்பிட்டு முடிச்சிடுறார். அந்த காலத்து திவசம்லாம் வேறு மாதிரி, இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு பிராமணனை கூப்பிட்டு அவன் வயிற்றில் தர்பை கட்டிடணும், அவனுக்கு கோலம் போட்டு வாழை இலை போட்டு சாப்பாடெல்லாம் போடணும். அந்த வயிற்றில் கட்டிக்கிற தர்பை புடுக்குன்னு அது அவுந்து போகிற வரைக்கும் அவனுக்கு சோறு பண்ணணும். அதுக்கப்புறம் அவனுக்கு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து அதில் தட்சிணை வச்சு திருப்தியான்னு கேட்கணும். அவன் திருப்தின்னு சொன்னால் தான் உன் திவசத்துக்கு பலன். இப்படியெல்லாம் இருந்தது ரூல்ஸ் அந்த காலத்தில். ஸோ மண்டன மிஸ்ரர் திருப்தியான்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறார், இல்லை நான் உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னு. யார் ஜட்ஜுன்னு சொல்கிறாரு. உன் ஒய்ஃப் சரஸ்வதி இருக்காளே, அவள் எவ்வளோ பெரிய ஆள், அதனால் அவளே இருக்கட்டும்னு. அந்த அம்மா சொல்கிறா, நீ ஏன் விருந்தாளி, அதிதி தேவோபவ, அந்த ஆளு எங்கள் வீட்டுக்காரன், அதனால் நான் ஜட்ஜாக இருக்க மாட்டேன். நான் வந்து 2 மாலை கட்டி தரேன், ஒரு மாலையை நீ போட்டுக்கோ, ஒரு மாலையை எங்கள் ஹஸ்பண்ட் போட்டுக்கிட்டோம். நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள். யாருடைய ஆர்கியூமெண்ட்டு ஃபேக்காக இருக்கோ இல்லை வீக்காக இருக்கோ அந்த மாலை வாடிடும். அதை வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க யாருடைய ஆர்குமெண்ட் வீக்குன்னு சொல்கிறாங்க. ஓ, மண்டன மிஸ்ரருடைய மாலை வாடி போகுது. ஆதிசங்கர் கண்டிஷன் என்ன, அவர் தோத்துட்டாருன்னா மண்டன மிஸ்ரர் அவர் குடும்ப வாழ்க்கையை விட்டு இவர் கூட சன்னியாசி ஆகிடணும். ஆதிசங்கர் தோற்று போனால் அவர் சன்னியாசி வாழ்க்கையை விட்டு குடும்ப வாழ்க்கைக்கு வந்துடணும். இதுதான் அவங்க 2 பேரும் போட்ட கண்டிஷன்ஸ். போகலான்றார். அப்போ சரஸ்வதி சொல்கிறா, அவரில் நான் பாதி இருக்கேன், நீ அவரை தானே வின் பண்ண, எங்கிட்ட ஆர்கியூ பண்ணுன்றா. சரிம்மான்றார். எந்த கேள்வி கேட்டாலும் அந்த படுப்பாவை சொல்லிடுவோம். அதனால் இந்த அம்மா வந்து குடும்ப சுகத்தை பற்றி சொல்லுன்றா. இவர் சன்னியாசி. குடும்ப சுகத்தை பற்றி சொன்னால் அது ஒரு ஊகமாக இருக்கும், நிஜமாக இருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இஸ் அ பேச்சுலர். அதனால் எனக்கு 1 மாதம் டைம் கொடுமா, இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சிட்டு நான் வரேன்னு கிளம்பிடுறாரு. அதே எண்ணத்தில் போகிறார். போனால் காசி ராஜா வந்து செத்துப்பிட்டான். இவருக்கு ஒரு ஐடியா வருது. தன் உடம்பு ஒரு குகையில் வச்சுட்டு கூடு விட்டு கூடு பாஞ்சி காசிராஜா உடம்புக்குள்ளே போயிடுறாரு. ஸோ காசிராஜா உடம்புக்குள்ள இருக்கிற ஆதிசங்கரை காசிராணி கூட குடும்பம் நடத்துகிறார். குடும்ப சுகம் என்னான்னு தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்கிற போது மந்திரி பார்க்குறான், நம்ம ராஜா மக்கு இந்த ஆள் ரொம்ப அறிவாளியாகிறான், நல்ல ஒற்றர்கள் அனுப்புகிறான், நம்ம ராஜ்யத்தினுடைய எல்லையில் எங்கேயாவது ஒரு மகானுடைய உடம்பு இருந்தால் எரிச்சிருங்க அப்படிங்கிறான். இவங்க எரிக்கிறாங்க. அப்போ அந்த கை இல்லையா, அது எரியிறது உடனே இவருக்கு சுரீர்னுது. இவர் இந்த ராஜா எக்கேடு கேட்டால் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த எரியிற கைக்குள்ளே அந்த உடம்புக்குள்ளே போயிடுறாரு. கை மாத்திரம் கறிக்கட்டாகி போகுது. அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணும்போது குரு கை நல்லாக்கணும், இது என்ன கறி மாரி வச்சுருக்கிறீங்க, நான் நரசிம்மரை தான் பூஜை பண்ணுறேன், நரசிம்மரை நான் கூப்பிட்றேன், அவர் வந்து நெருப்பு கடவுள், உங்களுக்கு நெருப்பை கொடுப்பாரு அப்படின்னா. சரின்னு 2 பேரும் ப்ரே பண்ணுறாங்க. நரசிம்மர் வந்து ஆதிசங்கருக்கு கறிக்கட்டியாக போன அந்த கையை மீட்டு கொடுக்குறாரு. இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து சரஸ்வாணி கேள்விக்கு பதில் சொல்லிடுறாரு. வாங்கன்னு 2 பேரையும் கூட்டின்னு போகிறார். அந்த அம்மா சொல்கிறா, என்னன்னாலும் நீ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு. இவர் சரி அப்படின்றாரு. இவர் பாட்டிக்கு ஃப்ரண்டில் நடக்கிறாரு. மண்டன மிஸ்ரர் சரஸ்வாணி 2 பேரும் பின்னால் வர்றாங்க. ஜல் ஜல் ஜல்லுன்னு அந்த அம்மாவுடைய கால் கொலுசு இல்லையா சவுண்ட் பண்ணிக்கினே வருது. அப்படியே வடநாட்டு காசியிலிருந்து சிருங்கேரிக்கிட்ட வந்துடுறாரு. சிருங்கேரிக்கிட்ட வந்தபோது ஒரு நிறை கர்ப்பிணியான ப்ரெக்னெண்ட்டான ஒரு தவக்கலை, அதுக்கு ஒரு பாம்பு கொடை பிடிக்குது, சூரிய வெளிச்சம் படக்கூடாதுன்னு. இவர் கேட்குறாரு, என்ன அதிசயம்ன்ட்டு. அவர் சொல்கிறார், இது புண்ணிய பூமி, இந்த இடத்துல ரிஷ்யசிருங்க மகரிஷின்னு சொல்லி ஒரு மகான் தபஸ் பண்ணார், அவருடைய தபோ பலத்தினால இந்த இடத்துல இதை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாம் வாழ்றாது அப்படின்னு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது. சரி, நாம் நினைக்கிற மடத்தை, முதல் மடத்தை சிருங்கேரியில் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். உங்களுக்கெல்லாம் சிருங்கேரி போயிருந்தால் தெரியும். இப்போ சாரதா பீடம் இருக்கிற இடத்துக்கும் மகான்கள்லாம் தங்குற இடத்துக்கு நடுவில் அந்த ஆறு ஓடுது. அந்த ஆறு இருக்கு இல்லையா, அங்கே வர்றபோது இந்த ஜல் ஜல் சத்தம் நின்று போது இவர் திரும்பி பார்க்குறாரு. அந்த அம்மா அங்கேயே நின்றுடுது. இவர் ஒன்றும் பண்ண முடியாது, திரும்பி பார்க்கக்கூடாது தானே கண்டிஷன்ஸ் அப்ளை. அதனால் அந்த இடத்துல அந்த அம்மாவினுடைய ஆர்கானிக் எனர்ஜின்னும் உயிர் துடிப்புள்ள இரையாற்றலை அந்த சிருங்கேரி சாரதாம்பிகை கிட்ட வைக்கிறார். வச்சுட்டு இவர் அப்படியே டூரெல்லாம் போகிறபோது கேரளாவில் ஒரு பிரம்மராட்சசன், பிரம்மராட்சசனா யார், ஒரு பிராமணன் தான் கற்ற சாஸ்திரங்களை யாருக்காவது கற்றுக் கொடுக்காம இருந்தால் அவன் பிரம்மராட்சசனாக பிறப்பான்.
அவன் வந்து தகுதி வாய்ந்த ஒரு வேதம் படித்தவனை பார்த்து அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த ராட்சச சரீரம் போகும். அதனால அவன் ஆதிசங்கரை பார்த்த உடனே வா வா ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணலாம் சாப்பிட்லான்றான். இவர் வாவா என் பின்னாலும் கூட்டின்னு வந்து சாரதா பீடம் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே நீங்கள் இப்படி உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து கேரள பிரம்மா அப்படின்னு இருக்கும். அதுதான் பிரம்மராட்சசன். கேரளாலேருந்து கூட்டின்னு வந்ததுனால கேரள பிரம்மா. அவனை அங்கே உட்கார வச்சிடுறாரு. இந்த கோயிலில் இருக்கிற எந்த ஒரு நைவேத்தியம் உனக்கு தான் ஃபஸ்ட். ஏன்னா பிரம்மராட்சசனுக்கு குடங்குடமாக தண்ணி வேணும், குடங்குடமாக சாப்பிட்ணும் அவன். அதனால் உனக்கு கண்டிஷன் போட்டாங்க. அதனால் இன்றைக்கி சாரதாம்பிகைக்கு கூட அப்புறம் தான் சாப்பாடு, முதல்ல கேரள பிரம்மாவுக்கு தான் சாப்பாடு போடுவாங்க. அது முதல்ல. அதுக்கு இந்த பக்கம் சுப்பிரமணிய சாமி இருப்பார், அப்புறம் அந்த சிவலிங்கம் இருக்கும், வித்யாரண்யருடைய கோயில் இருக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். அங்கே நரசிம்ம பாரதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கைலாசத்துக்கு போயிட்டு வந்தவர். அவர் கைலாசத்தில் சிவன் தரிசனம்லாம் கிடைச்சது. அதுக்கு பின்னால் வந்த ஒருத்தர் முழுகிறார் அந்த ஆற்ற கடற்கரை போர். அதனால் அங்கே ஒரு பிரிட்ஜெல்லாம் போட்டாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பிரிட்ஜெல்லாம் போட்டாங்க. அதனால் மகான்கள் எல்லாம் தங்குற இடம் இந்த பக்கம், கோயில் இந்த பக்கங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் அங்கே இருக்குது. இது பேசிக்காக. இப்போ இந்த ரிஷசிருங்க மகரிஷி இருக்கார் இல்லையா, அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு விவாண்டக ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ரம்பா வந்து தன்னுடைய சாபத்தை இது பண்ணுறதுக்காக ஒரு மானா வர்றான். அவர்கிட்ட இந்த பெண்மான் உட்காந்துக்கிட்டு பார்த்துனே இருக்குது. அவருக்கு ஞானத்தில் தெரியுது இந்த பெண்மான் சாபத்தில் இங்கே வந்து ரம்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியும் ஆம்பளை மானா மாற்றிக்கிட்டு அது ரெண்டு பேரும் செக்ஸ் பண்ணி அதில் தான் இந்த ரிஷசிருங்க மரிஷி பிறக்கிறார். பிறக்கிற போதே இவர் ஞானி இல்லையா, ரிஷி பின்றம் ராத்தங்காதுன்னுவாங்க. அதனால் ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எதுவும் இல்லை, அம்மனமாக காட்டில் அப்படியே இருந்துடுறாரு. தசரதனுடைய நாட்டில் மழை கிடையாது. அப்போ அவருடைய குரு ஆகிய வசிஷ்டர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் ரிஷசிருங்க மரிஷின்னு, அவரை கூட்டின்னு வந்தால் உன் நாட்டில் மழை பெய்யும். எல்லோரும் பயப்படுறாங்க. ஏன்னா அவர் மகாரிஷி சாபம் கொடுத்துட்டா என்ன ஆகணும். ரெண்டு லேடிஸ் சொல்கிறாங்க, நாங்கள் போய் கூட்டின்னு வர்றோம், சாபம் கொடுத்தா பரவாயில்லன்னு ஒரு பல்லக்கை தூக்கின்னு ரிஷசிருங்க மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கிட்ட பல்லக்கை வச்சிடுறாங்க. அவர் கண்ணில் படாமல் டெய்லி பூ பறிக்கிறது, அங்கே மாட்டுறது, இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் அவர் சொல்கிறார், நீங்கள் யாராக இருந்தாலும் நான் சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டேன், எதிரில் வாங்கன்னு. இவங்க ரெண்டு பேர் போகிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு. எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ஒன்று ஏறி உட்காந்துக்கிறார் பல்லக்கில். ஸோ அந்த பல்லக்கை அந்த ரெண்டு லேடிஸு தூக்கின்னு தசரதனுடைய நாட்டுக்கு வர்ற போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தசரதன் சொல்கிறான், எனக்கு ஒரு டாக்டர் இருக்கா, சாந்தான் பேர், அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ ரிஷசிருங்க மகரிஷிக்கு தசரதனுடைய மகளாக இருக்கக்கூடிய சாந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவர் நரசிம்ம உபாசனை பண்ணுறார். அதுக்கு பின்னால் அவர் புத்திரகாமேஷி யாகம் பண்ணி அந்த பாயசத்தை கொடுத்து கௌசலை, கைகேயி, சுமித்ரா 3 பேருக்கும் ராமலட்சுமண பரத சத்ருக்கள் வந்தாங்கன்றது அடுத்த ஸ்டோரி. இவருடைய ஆசீர்வாதத்தில் தான் அவங்கெல்லாம் பிறந்தாங்க. ஸோ அவர் அந்த சாந்தாவை கட்டிக்கிட்டு இருக்கார். அதனால் இன்றைக்கி நீங்கள் சிருங்கேரி போனீங்கன்னா, சிருங்கேரியிலேருந்து ஒரு 4 மைல் போனால் கிக்கே அப்படின்னு ஒரு கிராமம். ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரகாரம். அந்த காலம் மாதிரி இருக்கும், வேத காலம் மாதிரி இருக்கும். எல்லார் வீட்லேயும் வேதம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அந்த அந்த பர்டிகுலர் ப்ளேஸ். அதுக்கு மேலே ஒரு காடு இருக்குது, நரசிம்மவனம்னு சொல்லுவாங்க. அங்கே நைட்டில் ரத்த வாடை கேட்குதான். நரசிம்மர் அங்கே இருக்கார் அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கை. இவர் அவரை உபாசனை பண்ணுறார். நரசிம்மர் சொல்கிறார், நான் உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், இனிமேல் நீ சிவனை பூஜை பண்ணு. அவர் உன்கிட்ட என்ன வர வேணும்னு கேட்டார்னா, உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்வதி பரமேஸ்வரவ் நீங்கள் 2 பேரும் ஒன்றாக்குறீங்க, சிவசக்திமா, இந்த ஒரு இடத்துல நானும் நீயும் ஒன்றாக்கணும்னு கேளு. இவர் அதே மாதிரி தவம் செய்கிறாரு, சிவன் வராரு, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணுன்றாங்க. அதனால் இன்றைக்கி அந்த கிக்கே சிருங்கேரி இருக்கு இல்லையா, அங்கே என்ன விசேஷம்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்தில் பாதி ரிஷசிருங்கர், பாதி சிவன். ரிஷசங்கருடைய மனைவியாகிய சாந்தாவுக்கு தனியாக கோயில் இருக்குது, சிவனுடைய மனைவியாகிய பார்வதிக்கு ஒரு இருக்குது. நீங்கள்லாம் அர்ச்சனை கர்ச்சனைலாம் பண்ண போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சாந்தா சமேதாய ரிஷசிருங்காய தே நமஹா அப்படின்னு மந்திரம்லாம் சொல்லி பூஜைலாம் பண்ணுவாங்க. ஸோ
ரிஷசிருங்கர் எங்கே இருக்காரோ அங்கே இருக்கார். அதனால் அந்த இடத்துக்கு சிருங்ககிரி, ரிஷசிருங்கர் இருக்கிறதுனால அதுக்கு பேர் சிருங்ககிரி. அதனால தான் ஆதிசங்கர் தன்னுடைய முதல் மடத்தை அந்த இடத்துல நிர்வாகம் பண்ணார். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நான் அந்த பிரம்ம ராட்சசனை பார்த்துருக்குறேன். அந்த வெளியில் ஒரு கேரள பிரம்மா கோயிலும் இருக்கும் இல்லையா, நான் ஒரு 9 நாளைக்கு நவராத்திரிக்கெல்லாம் விரதம் இருப்பேன். அங்கே இங்கெல்லாம் போவோம் மூலிக்கு. அப்போ போய் சிருங்கேரியில் இருந்தேன். அப்போது அந்த ஆளை நான் பார்த்த உடனே அந்த ஆள் போய் ஊட்டா அப்படின்னோம், சாப்பிடு அப்படின்னு. நான் இல்லை விரதம்னு. பலகாரா அப்படின்னோம், அதாவது தோசை இதெல்லாம் சாப்பிட்றது. நான் அது கூட சாப்பிட மாட்டேன்னா. உப்பகாரா அப்படின்னு. உப்பகாரம் இந்த அரிசி அவல் இதெல்லாம் சாப்பிட்றது. அதனால் முதல்ல சாப்பாடு அது வேணான்னு சொன்ன உடனே பலகாரம், அது வேணான்னு சொன்னேன் உப்பாரா. நான் அது கூட சாப்பிட மாட்டேன்னேன். இது ஏன்றி உபவாசா அப்படின்னா. அதனால் நான் கேரள பிரம்மா இருக்கிறது உண்மைதான். சரி, நாங்கள்லாம் போனால் எங்களுக்கு ஏன் கேரள பிரம்மா தெரியறதில்லைன்றது உன்னுடைய அடுத்த கேள்வி. ஏன்னா நான் தான் அந்த கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சேன். சிவசங்கர் பாபா தான் ஒரு பிறவியில் ஆதிசங்கராக இருந்தார். அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் நீயே என அறி. பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர் அது நாரணன் கருதனை கருவறை தின்னிலிட்ட பெயர் என உணர்க. அதனால் யாருடைய பேராக இருந்தாலும் அது நாராயணன் ஒரு ஆத்மா உலகத்தில் படைக்கிற போது வச்ச பேருக்கு சம்பந்தப்பட்ட பேர் தான் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வந்திருக்கும். உங்களுக்கெல்லாம் கூட அப்படி தான், சம்பந்தம் இல்லாத எந்த பேரும் வர்றதே கிடையாது. அதனால் நமக்கு சம்பந்தம் இருக்கு இல்லையா. நான் தானே அவன் கேரளாந்து கூட்டின்னு வந்து உட்கார வச்சேன். அதனால் எனக்கு அந்த ஆளுன்னு தெரியுது. அந்த இதெல்லாம் இது மாதிரி பல அனுபவங்கள் வரும் ஆன்மீகத்தில். நான் அமெரிக்கா போயிருந்தேன். அப்போது பாஸ்டனில் எனக்கு வேண்டிய ஒரு வீடு. அப்போது டாக்டர் ஸ்வரூபா ராணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் அனஸ்தீஷ், இந்த ஆப்ரேஷன்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால் அனஸ்தீஷியா கொடுப்பாங்களே, அது ஒரு ஸ்பெஷல் படிப்பு. கொஞ்சம் ஜாஸ்தி அனஸ்தீஷியா கொடுத்தாக்கா பேஷண்ட் பிழைக்க மாட்டான். அந்த படிப்பு படிச்சிருக்காவோ. ஸோ அந்த அம்மா வந்துட்டு நான் உங்கள் எதிரில் வீணை வாசிக்கணும்னு தோணுதுன்னா வாசிம்மான்னு. அவள் வீணை வாசிக்கிறா. நான் பார்க்குறேன் எதிரில் டாக்டர் ஸ்வரூபா ராணி தெரியல, ஏகலைவன் தெரியும். ஏகலைவன் வேடன் இல்லையா, அவன் தான் தெரிகிறான். நான் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த பொம்பளையை கேட்குறேன், ஏம்மா உனக்கும் ஏகலைவனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கிற மாதிரி உனக்கு எப்பயாவது தோணுச்சான்ட்டு. அவன் சொன்னான், ஹவுஸ் சேஞ்ச் எனக்கு எப்பயுமே அப்படி தான் தோணின்னு இருக்கு அப்படின்னா. அது ஏன் அப்படின்னா, துரோணாச்சாரியார் இருந்தார் இல்லையா, அவர் தனக்கு பழி வாங்கணுன்றதுக்காக துருபத ராஜாவுக்கு எதிராக அர்ஜுனனை கொம்பு இது பண்ணுற போது ஏகலைவன் எனக்கு கற்றுக் கொடுன்றான். இவர் அர்ஜுனனுக்கு மாத்திரம்தான் கற்றுக் கொடுக்கணும், அதனால் அவங்ககிட்ட முடியாதுன்னுறார். அவன் காட்டில் போய் துரோணருடைய சிலையை வச்சு குலவித்தை கல்லாமல் பாகம் படுன்ற மாதிரி பெரிய வில்லாளி ஆகி போயிடுறான். ஒரு நாள் துரோணர் இவனுடைய வில் பவரை பார்த்துடுறாரு. வில் பவர், நாட் வில் பவர். பார்த்த உடனே இந்த பவர் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள், உங்களை தான் நான் கும்பிட்றேன்னு. அப்போது இவர் கேட்குறார், குரு காணிக்க கொடுப்பியான்ட்டு. அதுக்கு என்ன கொடுக்குறேன்னா, இவர் எவ்வளோ அயோக்கியம், அவன் கட்டவரில் கொடுத்துருந்தார். ஏன்னா இந்த கட்டவரில் இல்லைன்னா இப்படி வராது இல்லையா. அதனால் துரோணாச்சாரியார் தப்பு பண்ணார். தன் குரோதத்துக்காக, ஒரு பிராமணனுக்கு அந்த மாதிரிலாம் குரோதம்லாம் வரக்கூடாது, அவரை அந்த மாதிரி தப்பு பண்ணார். அது வேறு கதை, துரோணர் கதை வேறு கதை. ஸோ அந்த ஏகலைவன் தான் அந்த பொண்ணு. சரி, என் கண்ணுக்கு ஏன் அவன் ஏகலைவன்னு தெரியலன்னா, துரோணாச்சாரியா இருந்தது நான் தான். ராமாயண காலத்தில் நான் ராமராக இருந்தேன். மகாபாரத காலத்தில் ராமர் மாதிரி ஒரு டிசிப்ளின் ஆளுக்கு கிருஷ்ணர் மாதிரி ஒரு ஜாலியான வேஷம் பொருந்தது. அதனால் துரோணர் பெரிய ஆள். துரோணர் சாதாரண கிடையாது. கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் குலகுருவாக இருந்தவர், ரொம்ப பெரிய ஆள். நீங்களாம் ஜூப்பிட்டர்ன்றீங்க இல்லையா, பிரகஸ்பதி, அதுதான் துரோணராக வந்தது. அஷ்டவசுக்களுடைய அம்சத்தில் வந்தவர் தான் பீஷ்மாச்சாரியார். நெருப்பினுடைய வம்சத்தில் வந்தவன் தான் திரௌபதி. வாயுவினுடைய அம்சத்தில் முதல்ல வந்தவர் ஆஞ்சநேயர், அப்புறம் வந்தவன் பீமன். அஸ்வினி புத்திரர்கள் மெடிக்கல் ஆடாக வந்தது நகுல சகாதேவர்கள்.
இப்படி எல்லாருமே ராமாயண காலத்தில் இருந்தவங்கெல்லாம் அடுத்த பிறவியில் வேறு மாதிரி வராங்க. ராமாயண காலத்தில் ஜரா என்ற ஒரு வேடனாக இருந்தான் இல்லையா, இது வாலி, அவன் தான் மகாபாரத காலத்தில் ஜராவாக பிறக்கிறான். இப்படி எல்லாரும் திரும்பி வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் உலகத்தில் திரும்பி வராங்க. திரும்பி வர்றபோது அவங்களுக்கு எந்த ஒரு வாசனை இல்லை கர்மா பாக்கி இருக்கோ அதுக்கு முன் ஜென்மத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி பிறப்பாங்க. வாலி இருந்தான், நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ தான் வாலி ஜராவாக பிறந்தான்ட்டு. நல்ல யோசனை பண்ணுங்க. சூரியன் சுக்ரீவன், வாலி இந்திரன். ஆனால் மகாபாரத காலத்தில் இவன் இருக்கான் இல்லையா, சூரியன் கர்ணன், இந்திரன் யார், அர்ஜுனன். நல்ல யோசனை பண்ணு. அப்போ ஏன் அந்த ஜரா என்ற வேடன் வந்தான்னா, அவன் வாலியாக இருந்தபோது இவர் கொன்னுறார் இல்லையா, அவனை மறைஞ்சி இருந்து 7 மரத்துக்கு பின்னால். அவன் சொல்கிறான், அவன் பாரியா, நான் ராவணனை வண்டுன்னு நினச்சி கையில் பிடிச்சவன், உனக்கு வாலி இவனை ராவணனை வதம் பண்ணணுன்னா எங்கிட்ட சொல்லியிருந்தா போருமே, இந்த குட்டி குரங்கு சுக்ரீவன் ஏன் கட்டின்னு அழுத, நீ பண்ண தப்புன்றார். அப்போ இவர் சொல்கிறார், என்ன இருந்தாலும் நீ இன்னொருத்த மனைவி வச்சுன்னு தப்பு அப்படிங்கிறார். இவர் சொல்கிறார், நீ என்ன லூஸாயா, நாங்கள்லாம் குரங்குங்க, குரங்குகளுக்கு பொண்டாட்டி எது புருஷன் எது எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது இல்லையா. குரங்குங்களுக்கு ரூல்ஸ் எது, நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் மாங்கல்யம் தந்துனவனெல்லாம். குரங்கு எப்பயாவது நாதஸ்வரம் வச்சு 1000 வச்சு யாக வளர்த்து கட்டிக்கணும் நாம கண்ண அப்படி. இவர் என்னென்ன ஆர்கியூ பண்ணி பார்த்தாலும் முடியல. லாஸ்ட்டில் சொல்கிறார், சத்திரத்தை இது கீழகம்ன்றார். அதர்மத்தை அழித்து தர்மத்தை கொண்டு வர்றது கூட சத்தியந்தாம்பான்றார். அவன் சொல்கிறான், அதெல்லாம் முடியாதியான்னு. ராமரெல்லாம் ஆர்கியூ பண்ண முடியல. சரி ஒன்று செய்யலாம்பா, நான் எப்படி உன்னை மறைஞ்சிருந்து கொன்னனும் அந்த மாதிரி அடுத்த பிறவியில் என்ன நீ மறைஞ்சிருந்து கொன்னுடு, நமக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆகிடும். ஃபார் எவ்ரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதனால் அவன் ஜரான்ற வேடனாகிறான். இதுக்கு நடுவில் ஒரு பாண்டவ குலத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு இவங்க இரும்பு உலக்கல்ல அதை வயிற்றில் வச்சு கட்டி பொம்பளை வேஷம் போட்டு புள்ளதாட்சி மாதிரி பண்ணி துர்வாச ரிஷிக்கிட்ட கூட்டின்னு போகிறாங்க. சாமி, இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் பார்த்து சொல்லுங்கன்ட்டு. அவர் சொல்கிறார், ஒரு உலக்க பிறக்கும், உங்கள் குலம் நாசமாகும்னு. இவங்க போய் பலராமர்கிட்ட பண்ணோடனே தலையில் அடிச்சுக்கிறது, ஏண்டா பாவி அவர்கிட்ட போய் சாபம் வாங்கினீங்க, அந்த உலக்கையை நல்லா பொடி பண்ணி எதிரில் இருக்கிற இரண்டியா நதிக்கரையில் கரைச்சிடுங்கிறான்ட்டு. அந்த சாம்பல்லாம் அப்படியே ஒதுங்கி கோரப்புல்லாம் முளைக்குது. இவனுங்கெல்லாம் நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள்லாம் தொடப்பக்கட்டையில் சண்டை போடுவீங்களே கிராமத்தில், அந்த மாதிரி அந்த புல்லை பிடிங்கி அடிச்சுக்கிறாங்க ஒருத்தன். அதுலேயே எல்லோரும் செத்துப்பிட்டான். ஏன்னா அந்த புல்லில் தான் அவங்க சாகணும்னு இருக்குது. அதனுடைய ஒரு பிட்டு இல்லையா, அது அந்த ஜரான்ற வேடங்கட்டுக்குது. அவன் தன்னுடைய அம்புனுடைய முனையில் அதை வைக்கிறான். அது யார் அழிக்கணும், கிருஷ்ணர் அழிக்கணும். அவர் அந்த வம்சத்தில் வந்தவர் தானே, அதனால் அவர் காலில் தச்சு அவர் உயிரை விடுறார். சரி, அவர் காலில் ஏன் தைச்சு அப்படின்னா, காந்தாரி இருக்கா இல்லையா, அவ கண்ணை கட்டிக்கிட்டு குருட்டு கணவன் திருதராஷ்டனுக்காக அவ வாழ்நாள் பூரா அப்படிப்பட்ட பதிவிரதியாக இருந்தா. ஸோ ஒரு நாள் அவளுடைய 100 குழந்தைங்களையும் துரோதனாதிகளை கிருஷ்ணர் கொண்டுட்டான் இல்லையா, அந்த கோபத்தில் கிருஷ்ணரை பார்த்தோன்னே என் பெத்த வயிறு பற்றி எரிதுரா, அதனால் நீயும் உன் குலமும் நாசமாகணும் அப்படின்னு சாபம் விட்டுறா. கிருஷ்ணர், என்ன இருந்தாலும் நீ பதிவிரத்தம்மா, உன் சாபத்துக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொன்னார். அதனால தான் இவங்களும் செத்தாங்க, கிருஷ்ணரும் தன்னை மாய்த்து கொண்டு இறந்தார் என்ற மாதிரி. அதனால் நம்ம புராணங்கள் உண்மையாக பொய்யான்றதை பற்றி நமக்கு ஆராய்ச்சி தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி நாட்ஸ்ன்னுவாங்க, ஒரு துப்பறியும் கதையில் யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 10 பேர் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி புராணங்களில் பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் உனக்கு ஒரு மாரலை கற்றுக் கொடுக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி ப்ரெசன்டேஷன் இருக்கும். அதனால் புராணங்கள் நடந்ததா இல்லையான்றதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் 1500 2000 2500 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. அத்தன்டிகேஷன் என்ன, அது ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் இருக்கிற மாரல்ஸ் இருக்கு இல்லையா, அதை நாம் கற்றுக்கினா நமக்கு நல்லது. இதுக்கெல்லாம் இப்படி தான் சத்தியங்கள் தர்மங்கள் இப்படிங்கிறது. அதனால் புராணங்களை நாம் ஆராய்ச்சி பண்ணுறதை விட அதிலிருந்து டெரிவேஷன் சேர்த்துக்கிட்டு நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் போகிறோம்.
Question from Kalyana Krishnan Ravishankar. கர்நாடக மாநிலம் மங்களூரில் அமைந்துள்ளது குக்கே சுப்பிரமணியா கோவில். இத்திருத்தலத்திலேயே பாம்புகளுக்கு திதி கொடுக்கும் வழக்கம் உள்ளது. இப்படி திதி கொடுப்பதன் மூலம் முன்னோர் சாபமும் சர்பம் என்னும் நாகதோஷமும் நீங்கும் என நம்பிக்கை நிலவுகிறது. பாபாஜி, நீங்கள் பலமுறை சத்சங்கம் அருளுரையில் குக்கே சுப்பிரமணியா கோவில் பற்றி பல தகவல்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த கோவிலில் பாம்புக்கு திதி கொடுக்கும் பூஜை கேட்பதற்கு ஆச்சரியமாக உள்ளது. இது பற்றி தயவு செய்து விளக்குங்கள். குக்கேன்னா குக்கிராமம்ன்றீங்க இல்லையா, அதுதான் குக்கிராமமாக இருந்த சுப்பிரமணியான்ற ஊர். அதுதான் குக்கே. மேங்களூருக்கும் நடுவில் எக்ஸாக்ட்லி ஒரு 100 கிலோமீட்டரில் அந்த ஊர் இருக்குது. இப்போ நல்லா பண்ணிட்டாங்க. முதல்ல சின்ன ஊராக இருந்தது, இப்போ நிறைய ஹோட்டல்லாம் வந்துச்சு, எல்லாம் நல்லாவே பண்ணிட்டாங்க. அந்த ஊரில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஒய்சால ராஜன் இருந்தான். அந்த ராஜாவுக்கு ஒரு குரு இருந்தார். இவங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அந்த குரு ஒரு நாள் காட்டுக்குள்ளே போட்டார். இவன் அழுறான், சாமி எனக்கு குரு இருந்தீங்க, இப்போ நான் என்ன பண்ணுவேன்ட்டு. இப்போ அவன் கனவுல அவர் வர்றார். நாளைக்கு காலையில் நீ அந்த ஆற்றுக்கிட்ட போய் நில்லு, அங்கே 2 ஆறு இருக்குது, ஒன்று நேத்ராவதி, இன்னொன்று வந்து கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால தர்ப்பணா அப்படின்வாங்க. அந்த இடத்துல போய் நில்லு, ஒரு அட்சய பாத்திரம் ஒரு சம்புடம் வரும், அதை எடுத்துக்கோ, ஆனால் திறக்கக்கூடாது. அதை போய் பார்க்குறான், அட்சய பாத்திரம் இருக்குது. ஸோ தம்புடம் ஒன்று வருது. இவனுக்கு அந்த சம்பளத்துக்குள்ளே என்ன ஆகுது, அவன் திறக்கக்கூடாதுன்றார்ல, இவன் அதை திறக்க முயற்சி செய்கிறான், திறக்க மாட்டேனுது. அதுக்கப்புறம் யானையை விட்டு அதை திறக்க சொல்கிற போது இவனுடைய உடம்பெல்லாம் அப்படியே பற்றி எரியுது. அப்படியே இந்த சொரியாசிஸ்ன்னுவாங்க இல்லையா, ஒரு மோசமான தோல் உரிகிற வியாதி அது. இவன் ஐயோ மன்னிச்சிடுன்றான். அவர் சொல்கிறார், நீ தப்பு பண்ணிட்டேன், உன்ன மாதிரியே ஒரு சிலை பண்ணி வை. இந்த சிலை மேலே இந்த கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் உப்பு மிளகு போட்டுனே இருக்கணும், அப்போ தான் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், கர்மம் மன்னிக்கப்படும் சொல்லிடுறாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் அந்த சுப்பிரமணியா கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே அவனுடைய சிலை இருக்கும், எல்லோரும் உப்பு மிளகெல்லாம் போடுவாங்க. அந்த கோயில் ஆரம்ப காலத்தில் வந்து ஆதி சுப்பிரமணியான்னு ஒன்று இருந்தது. அந்த ஆதி சுப்பிரமணியாவில் ஒரு 6 தலை நாகம் இன்றைக்கி இருக்குது. அதுதான் ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கோயிலாக கட்டுறாங்க. அந்த பழைய கோயிலிருந்து புது கோயில் வர்றதுக்கு பூமிக்கு அடியில் ஒரு டனலோ ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ இவங்க இங்கே பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுற போதெல்லாம் அந்த சின்ன ஆதி கோயிலில் இருந்து இல்லையா, அந்த பாம்பு, இந்த 6 தலை நாகம் இந்த ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. அந்த ஐயர் கூட வந்து வேறு யாரும் அந்த நேரத்துக்கு உள்ளே போகக்கூடாது, ஐயர் தான் போகணும், அந்த மாதிரி. அண்டு அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தில் வந்தவங்க, அவங்களுக்கு தான் அங்கே பூஜை பண்ணுற அதிகாரம் இருக்கும். அவங்க நல்லா ஜொலிப்பாங்க, நல்லா பூஜை பண்ணி நல்லா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ திரையை போட்டுட்டு தான் அங்கே இது பண்ணுவாங்க. ஆனால் மூலஸ்தானத்திலே வச்சு யாகம் வளர்ப்பாங்க. அந்த அட்சய பாத்திரத்தில் படைச்சிட்டு அந்த கோயிலில் வர்ற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அட்சய பாத்திரம்னா என்ன, அதில் அள்ள குறையாத சாப்பாடு வந்துக்கின்னு இருக்கும்னு அர்த்தம். அதனால் சுப்பிரமணியா கோயிலில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. நீ தர்மஸ்தலாவில் போடுவாங்க, இதில் போடுவாங்க, மூகாம்பிகையில் போடுவாங்க, சிருங்கேரியில் போடுவாங்க. இது மாதிரி பல கோயில்களில் கர்நாடகாவில் அன்னதானம் நல்லாவே நடக்குது. சில கோயிலில் வந்து முதல்ல ரசம் சாதம் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் சாதம் போட்டு அதில் கொஞ்சம் காயோட சாம்பார் போட்டு அதிலேயே மோர் குத்திடுவாங்க. என்றைக்கானா அவங்களுக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் மாதிரி போடுவாங்க. நிறைய தேங்காய் வந்துச்சுன்னா ஒரு துவையல் கூட வைப்பாங்க. சாப்பிடணும் தோந்தா நல்லாயிருக்கும். எல்லா கோயிலை விட சுப்பிரமணியா கோயில் பிரசாதம் நல்லாயிருக்கும். ஏன்னாக்கா அது அட்சய பாத்திரத்தில் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் ஏதோ ஒரு மகிமை இருக்குது அந்த கோயிலில். இது அங்கே இருக்கிற விஷயம். ஆரம்ப காலத்தில் ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருந்தது, இப்போ ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. நல்லா ஹியூஜ் ரோட்ஸ் போட்டாங்க. சிருங்கேரி மடத்துக்காரங்க எல்லாருமே நல்ல நல்ல இதெல்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க அங்கே. அண்டு கோயிலுக்குள்ளே நீங்கள் போகிற போது பழைய சுப்பிரமணியா அங்கே கும்பிடணும். கும்பிட்டுட்டு இந்த கோயிலுக்கு வரணும், ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வரணும். வந்த உடனே அதில் ஒரு நரசிம்மர், சம்புட நரசிம்மர்ன்ற இல்லையா, அந்த சம்புடம் அதை வச்சுட்டு அவங்க கல்ச்சர்
துளுவில் சரஸ்வத் பிராமணன்வாங்க, மாத்வா கல்ச்சர், அதில் அவங்க பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த சுப்பிரமணியா கோயில் இருக்கும். அங்கே பூஜை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் இந்த நாகதோஷம் இருக்கோ அவங்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுவாங்க. எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படின்னா, அங்கே ஒரு அமௌண்ட் கட்டணும். அதாவது சாதாரணமாக வந்து பஞ்சாமிர்த அபிஷேகம்னு உண்டு. அதில் அந்த பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த புத்து மண்ணு இல்லையா, அதை ஒரு பொட்டலம் 2-3 பொட்டலம் கொடுப்பாங்க. நீ காசு கொடுத்தா இன்னொரு 5,000 வாங்கிக்கலாம். இது ஜென்ரல். இந்த சர்பத்துக்கு உள்ள தோஷம் போகிறதுக்காக பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டினாக்கா அவங்க ஒன்று உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணுவாங்க. என்ன தோஷம் இருக்கோ அதெல்லாம் போகணுங்கிறதுக்காக சங்கல்பம் பண்ணி முதல் நாள் சங்கல்பம் யாகமெல்லாம் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் காத்தால பிஃபோர் 9-9:30 ஒரு சின்ன கல்லில் நாகம் இருக்கும். அதை கொண்டு போய் ஒரு பெரிய மரம் நட்டுருப்பாங்க இல்லையா, நாகம் இருக்கிற இடம், அது ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நீ எடுத்துன்னு போகிற அந்த சின்ன கல் இல்லையா, அது கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு நீ பிரதிஷ்டை பண்ணுறதா அர்த்தம். அது நீ ஒன்றை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீ கோயில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இதுதான் அங்கே நடக்கிறது. அதனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த சம்பளத்துக்குள்ளே இருக்கிறது யாரும் இது எடுக்கலை. அங்கே தான் இருக்குது, பூஜையில் இருக்குது, அந்த நரசிம்மர் சந்நிதியில் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் மகாராஷ்டிரா போகிறீங்க இல்லையா, அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு மகான் இருந்தார். அவர் திடீர்னு இதுக்குள்ளே தண்ணியில் முழுகிட்டு ஒரு காலம் வர்றபோது நான் வருவேன், அது வரைக்கும் இதை வச்சு பூஜை பண்ணிட்டுருங்கன்றாரு. அதை வச்சு தனியாக ஒரு சந்நிதி கட்டியிருக்காங்க. ஷோலாப்பூர் அந்த இடம். ஷோலாப்பூரில் நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழையிற போது அந்த சந்நிதி இருக்கும். அதை தாண்டி உள்ளே போகிற போது சிவலிங்கம் இருக்கும். அங்கேயும் இந்த மாதிரி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஜனங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கலியுகத்தில் நிறைய பாவம் இருக்கும். அதனால் கலியின் கொடுமையை கண்ணால் காண்பதும் ஆகாது என்று கைலாயத்து ரிஷி இது ககனத்து ரிஷிகளும் கைலைக்கு ஏகினார்ன்றாங்க. இந்த அனாச்சாரெலாம் பார்க்கக்கூடாதுன்னு பெரிய பெரிய சாமியாருங்க ரிஷிகள் எல்லாம் கைலாசத்துக்கு போயிட்டாங்களாம். இப்போது ஒரு டைம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது கைலாசத்துக்கு போனவங்கெல்லாம் திரும்பி வர போகிறாங்க. எல்லோரும் வருவாங்க. உலகத்தில் ஒரு தர்மத்தினுடைய ஆட்சி வர்றதுக்கான டைம் நெருங்கிடுச்சு. அது நடக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள். இது உண்டி மகான்னு இருந்தார். அவர் ஒரு நாள் சொல்கிறாரு, நான் வந்து படி அளக்கலான்னு வந்தேன்பா, கோணி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் கடையை கட்டிட்டு கைலாசத்துக்கு போகிறேன்பா அப்படின்னாரு. ஸோ திடீர்னு இங்கே ஒரு நாள் அவர் ஃபிசிக்கல் பாடியை விட்டுட்டார். அதுக்கப்புறம் திருச்செந்தூர்கிட்ட அவரை யாரோ பார்த்து, என்ன சாமி இங்கே வந்துக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு பின்னால் இருக்கிற 5 லிங்கத்தில் ஒரு லிங்கம் அவர். இந்த 5 லிங்கம் 5 மகான்கள், அதில் ஒரு லிங்கம் பூண்டிசாமி. இப்படி ஒவ்வொரு மகானும் வர்றான், ஜனங்களுக்கு நல்ல செய்யறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜனங்க உருப்படுற மாதிரி இல்லை. அதனால் வள்ளலார் என்ன பண்ணுறாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, நான் போகிறேன்பா அப்படின்னு போயிட்டு இன்னொரு நாள் நான் வரேன் அப்படின்னு வரோம். புறத்தே வெளுத்து அகத்தே கருத்த ஜகத்தை திருத்த நான் இறைவனாலே வருவிக்கல் விட்டேன். வெளியே வெளியும் சொல்லியுமாங்கிறான், உள்ளுக்குள்ளே எல்லாம் இக்னோரண்ட்டாக இருக்கான், இருட்டாக இருக்கான். ஆனால் இப்படி இருக்கிற உலகத்தை திருத்துறதுக்காக நான் கடவுளால் வரவழைக்கப்பட்டேனுங்கிற வார்த்தையை சொல்கிறார். இவர் பயப்படுறாராம். என்னங்க இவ்வளோ பெரிய உலகம், நான் ஒரு வெள்ளத்துண்டை கட்டிக்கணும் முசுக்கு போட்டுன்னு உட்காந்துக்கிறேன், என்னை யார் மதிப்பான் அப்படின்னு. அப்போது ஆண்டவன் சொல்கிறாராம், ஆணை ஆணை யாம் அருளி தருகின்றோம், இக்கோணை மாநிலத்தவர் என்னையே குறிக்கோளாய் கொள்வார். இந்த புத்தி கெட்டு போன ஜனங்கள்லாம் நீ சொன்னால் கேட்குற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்பயும் ஒரு பயப்படுறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அஞ்சலை அஞ்சலை அப்படின்னு, பயப்படாத பயப்படாத அப்படின்னு. ஸோ இவ்வளோ ப்ராமிசஸோடு வந்த வள்ளலாரால் சாதிக்க முடியல. ஏன்னா வெள்ளைக்காரன் காலம் ஒன்று, 2வது பஞ்சகாலம், ஜனங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை. அதனால் வள்ளலார் பார்த்தாரு, இந்த நேரத்தில் நம்ம சாமி கோயிலெலாம் சொன்னால் இவனும் வரமாட்டான்னு அவர் அணையாத ஒரு அடுப்பை வச்சு ஏழைங்களுக்கெல்லாம் கஞ்சி காற்று ஊற்றுறதுன்ற ஒரு பద్ధதியை ஆரம்பித்தார். அதனால் நான் போகிறேன், இன்னொரு தடவை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சத்திய வளாக திருமாளிகைக்குள்ளே போயிட்டார். வள்ளலார் முயற்சி பண்ணார், ஆனால் முடியல. ஒரு தடவை நான் செங்கல்பட்டு வேடந்தாங்கல் போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது, திருமலை வையா ஊர்னு பேர். திருப்பதி மரம் மாதிரியே இருக்கும் அந்த கோயில். அங்கே இருக்கிற பெருமாள் கூட திருப்பதி பெருமாள் மாதிரியே இருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும், பழைய காலத்து கோயிலானோம்.
அந்த கோயிலில் நான் ஒரு லெக்சர் கொடுத்துன்னு இருந்தேன். அங்கே நுங்கம்பாக்கத்தில் ஒரு சாமியார் இருந்தார், சீனிவாச நிகேதனம்னு சொல்லி. அவர் பேர் வந்து சீதாராம சுவாமிகள். அவர் பேங்க்கில் வேலை செய்திருந்த ஒரு அம்மாவை கட்டிக்கினார். இங்கே லயோலா காலேஜ் பக்கத்தில் ஒரு ஹைடு வீட்டில் இருந்தார். பௌர்ணமிக்கு இல்லை சிரவணத்துக்கு அங்கே போய் கையில் நெருப்பு சிட்டி வச்சுன்னு எல்லாருக்கும் வாக்கெல்லாம் கொடுப்பாரு. ஒரு கூட்டம் சாதம் மாதிரி பண்ணி வர எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி. அண்ட் ஒரு பெரிய உயரமான ஆஞ்சநேயர் கோயில் கீழே இருக்கும். மலை மேலே ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார், பெரிய பெருமாள் இருப்பார். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு நரசிம்மர் சந்நிதி ஒன்று இருக்கும், தனியாகவே இருக்கும். அந்த ஒரு அம்மா என்கிட்ட வந்தா, வயசான பாட்டி வந்து, தம்பி நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது, அது உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு மனசில் வருது அப்படின்னாங்க. நான் இது என்னடா வம்பா போச்சு, யாரோ ஒரு பாட்டி வந்து சொத்து கொடுக்குறேன்றா, நாளைக்கு யார் இந்த வம்பில் மாட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சீரியஸாக எடுத்துக்கல. அப்போ அட்ரஸ் கூட கொடுத்தா, 12 வடமலை மேஸ்திரி ஸ்ட்ரீட், யானைக்கோணி. நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அண்ணா நகர்லேயே என் வீடு. அப்போ நான் படுத்துன்னு இருக்கேன். வள்ளலார் நேரில் வந்தார். வள்ளலார் நேரில் வந்து என் கட்டில் உட்காந்தார். அவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி. ஏன்பா அந்த சொத்தை வாங்கிக்க மாட்டியா அப்படின்னாரு. நான் வந்து அது யார் பாட்டி என்ன, நான் போய் எப்படி வாங்கிறதுன்னு. அவர் நீ அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்றார். அதுக்கப்புறம் நான் திருநாவை தான் அனுப்பிச்சேன். இவங்க போய் பார்த்தாங்க. இந்த வீட்டில் வள்ளலார் வந்து தங்கியிருந்து அவர் கையால் எழுதின திருவருட்பா புக்கு அந்த வீட்டில் இருந்திருக்கு. அந்த வீட்டில் யாரும் இல்லைன்ட்டு இப்போ அந்த அம்மா ஹைதராபாத் போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஆனால் வள்ளலார் சொத்தை வாங்கிக்கோன்னு சொன்ன வேலை எனக்கு திருவருட்பா சாதாரணமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்கூல்ல என்ன படிச்சிருவோம், ஸ்கூலில் ஏதோ 2 பாட்டு கற்றுன்னு இருந்திருப்போம். ஆனால் வள்ளலார் சொத்தை வாங்கிக்கோன்னு என்னைக்கு வந்து சொல்லிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணாரோ, அப்புறம் திருவருட்பாலாம் நம்ம வாயில் அடின்னு வரும், சாதாரணமாக வந்துடும். எப்படி வருதுன்னு எனக்கும் தெரியாது. அவர் வாங்கிக்கோன்னார் இல்லையா, அது பிளெஸ்ஸிங்காக கூட இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. அதனால் வள்ளலாருக்கு ஆண்டவன் கொடுத்த உத்தரவு. அவர் பெரிய ஆள், வள்ளலார் சாதாரண ஆள் இல்லை. 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. 7 திரையை விலைக்கு எனக்கு சாமி ஜோதி தரிசனம் கொடுத்தாரு. அந்த அதிசயத்தை நான் என்னான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாது. ஜோதி மலை உண்டாச்சுதடி. ஜோதியில் ஒரு மலையை பார்த்தேன், பொன்மலை, ஜோதி மலையை பார்த்தேன். நான் பெற்ற பெரும்பேறு ஓதி முடியாதது என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பெற்ற பெரும்பேறு ஓதி முடியாதது என்ன, நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடி. எனக்கு என்ன ஆச்சுன்றது எனக்கே தெரியாது, சாமிக்கு தான் தெரியும் அப்படின்றது. ஒரு கச்சேரி பண்ணுற வித்வான் உச்சஸ்தாயின்னுவாங்க. இந்த மதுரை சோமு இல்லை, அவன் தேவரின் குலம் காத்த முருகையா பாட்டு பாடுவார். 2 வரி பாடு, தனி கொடுப்பா. வேலையா இந்த ஆ சொல்கிற போது அதுக்கு மேலே வராது இல்லை, குரல் எவ்வளோதான் வந்துடும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கை இப்படி தூக்கிடுவாங்க. அப்போ நீ நினச்சிக்கணும் ரொம்ப மேலே இருக்காரு, அந்த மாதிரி சரியா, உச்சத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சில அனுபவங்கள் வர்றது உண்டு. வள்ளலாருக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தெரியல. நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அவருக்கு சொல்ல தெரியல. ஐயோ சாமி அறிவாரடி அப்படின்னு முடிப்பார் அவர். இட் வாஸ் அன் எக்ஸ்டசிக் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பாவனையில் அந்த மாதிரி முடிப்பார் அவர். அதனால் அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உலகத்தில், இந்த கலியுகத்தில். அதனால் நடராஜர் அவருக்கு கொடுத்த போர்ட்ஃபோலியோ கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுக்கு தான் இவ்வளோ விஸ்தாரமாக இந்த கதைகளெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாடுறீங்களா? அழகான கண்ணிமைத்து அருகாக என்னை அழைத்து நிலையான பேரின்பம் தந்தவழி உன்னை நினையாத நேரமுண்டோ என்னவழி பல காலும் முனை பஜித்து பாதாம்பூயம் துதித்து நலம் யாவும் பெற வைத்தாய் என்னவழி ஞானமே வடிவான பின்னவழி
திசையெங்கும் உன்னாமம் இசையாகவே ஒலிக்க அசைகின்ற கோள்களெல்லாம் அன்னை உன்னை துதிக்க பிசைகின்ற விதிதனிலே பிழராமல் காப்பவளே விசை உந்தும் பேரருளே என் விழி ஒளியை சங்கரியே அழகான கண்ணிமைத்து. நாதபிந்து கலாதி நமோ நம வேதமந்திரஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி ஆஹா நமோ நம அருள் தாராய் வீரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசார நீதியும் வீரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக வயலூரா ஆதியந்த புலாவாசு பாடிய சேர பொங்குவை காவுன நாடதே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே பெருமாளே. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா